நம்ம நேச்சர்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கக்கூடிய மேஜிக்கல் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் வந்து மேக்கிங் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துப்போம். ஸோ லீவ்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 லீவ்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தனியா வந்து அரைச்சு வச்சுப்போம். அந்த செம்பருத்தி தனியா வச்சுப்போம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 5 இன்கிரீடியன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கருவேல பட்டை, இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேர் ரொம்ப நல்லது, யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் சொன்னேன் இல்லையா, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு 12 இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு. இதுல நிறைய சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு. இதுலயும் இருக்கு, ஓகேங்களா. என்னோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி, எல்லாருக்குமே தெரியும். ரோஸ்மெரி வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அண்ட் வெட்டிவேர் பத்தி சொல்லவே தேவையில்லை, இதுவும் வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லது. சோ இது என்ன பவுடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கலா பொடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல்லிக்காய் பொடி, அதுக்கப்புறம் இண்டிகோ பவுடர், அவரை இலை பொடி இருக்கு. நம்ம வந்து லீவ்ஸ்லயே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் பவுடராவும் வந்துட்டு எடுத்துப்பேன். கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பொடி வந்து இதுல வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா. இது வந்து நம்ம ஹேர் ஆயில சேர்த்து போறோம். சோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ அதனால தான் வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலா இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா.